ஹைகோர்ட்டாவது மயிராவது நான் சொல்லல, ஹெச் ராஜா சொல்றாரு. நான் நீதி அரசரை நேரடியாக கேட்கிறேன், நீங்க கண்டெம்ட் எடுங்க. உங்களுடைய ஜுடிஷியல் கான்ஷியன்ஸ் அப்போ எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு வலிக்கலையா மேலாட்? உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? உங்களுக்கு வலிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த நீதிமன்றங்கள் நடத்தப்படுகிற அந்த அரசியல் சட்டத்தை தவிர நீங்க வேற ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதப்படுகிற கட்டுக்கதைகள், புனை சுருட்டு கதைகளை நீங்க நம்புறீங்க. இந்த தீர்ப்பு வந்து அவர் ஒரு நாள்ல எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பல மாதங்களாக இவங்க எல்லாம் ஒரு யாரோ தயார் பண்ணி கொடுத்து இவங்க பண்ணியிருப்பாங்களோன்ற சந்தேகம் எனக்கு வருது. யாரோ அது யாரா இருக்கலாம், நாக்பூர்ல இருந்து இருக்கலாம், இல்ல மயிலாப்பூர்ல ஒருத்தர் இருக்கார் ஆடிட்டர், அந்த டீமா இருக்கலாம். பெட்டிஷனர் வந்து ஒருத்தர் வர ராம ரவிக்குமார் ஒரு அப்பாவி முகத்தை வச்சுட்டு ஒருத்தர் வருவாரு. திருப்பரங்குன்றத்துக்காரர் கிடையாது. திருப்பரங்குன்றத்துக்காரா இருந்தா கூட எனக்கு அங்க போய் விளக்கலையாதுன்னு வந்தா கூட நம்ம சொல்லலாம். திருப்பரங்குன்றத்துக்காரர் யாருக்குமே ராம ரவிக்குமார் யாருன்னு தெரியல. இந்த ஜட்மெண்ட், இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பிஜேபி தமிழ்நாட்டில் கட்ட முயற்சி செய்கிற ஒரு போலித்தனமான பொய்யான ஒரு பிம்பம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு வழக்கறிஞர் திரு சுசில் ராஜ்குமார் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் தொடர்பாக நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது பல அரசியல் தலைவர்கள் அதில் இருக்க தீர்ப்பை மேற்கோள் காட்டி பேச தொடங்கியிருக்காங்க. அண்ணாமலையும் பிரஸ் மீட்ல அதை பத்தி பேசுறாரு. நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை, ஒரு உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் அரசு ஏன் தயங்குகிறது, ஒரு படி மேல அரசு அச்சப்படுகிறதுன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இதை நீங்க பார்த்தீங்களா? இது நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது, மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, வழக்கறிஞர்கள் மத்தியில மிகவும் புகழ்பெற்ற ஒரு நீதிபதிகள்ல ஒருவர் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன். அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா புகழ்பெற்றவர், மிகவும் புகழ்பெற்ற, போற்றக்கூடியவரா. அதாவது ஒரு அட்வொகேட் ஃப்ரெண்ட்லி ஜட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பெயில் பெட்டிஷன் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அவர்கிட்ட போட்டால் கிடைக்கும்ன்ற மாதிரி அட்வொகேட்ஸ்குள்ளே இருக்கும். இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் தான். கோர்ட்லேயே நம்ம ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறோம் தான் நம்முடைய தோழர்கள் சொல்கிறாங்க. மதுரையில் இருக்கவங்க, நாங்கள் சென்னையில் இருக்கோம், மதுரையில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்பப்போ சென்னை பெஞ்சில் சம்டைம்ஸ் வந்து உட்காருவார். நாங்கள் பார்த்துருக்கோம். நல்ல ஜட்ஜி தான். நம்ம அதெல்லாம் ஒன்றும் குறைச்சில்ல. நாலேஜபிள் பர்சன். டிஸ்க்ளைமர் போடுறீங்களா நான் வீடியோ போகிறதுக்கு? இல்லை, நான் அது டிஸ்க்ளைமர் கிடையாது. நான் சொல்கிறதுலாம் ட்ரூத். அவர் நல்ல அருமையான ஜட்ஜி, நாலேஜபிள் பர்சன், எஃபிஷியன்ட் பர்சன், அவர் தகுதியற்றவர், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீதி வழங்குற எல்லா இடத்துலையும் அவர் வந்து சீர்தூக்கி சமன் செய்து ஒரு தீர்ப்பை வழங்குறாரான்னு கேட்டால் வந்து அது வந்து சந்தேகத்துக்குரியது தான். எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு முறை ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அண்ணாமலை வந்து நாட்டில் இருக்கிற குற்றவாளிகள் எல்லாம் பிஜேபியில் கொண்டு சேர்க்கிறாருன்னாங்க. அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து குற்றவாளிகளின் பட்டியலெல்லாம் கூட வெளியிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அட்வொகேட்ஸ்லாம் வந்து ஜி.ஆர். சாமிநாதன் உடனே பெயில் கொடுக்குறாரு குற்றவாளிகளுக்குன்றாங்க. ரெண்டும் நான் ஒப்பிட்டு சொல்லலை. அது ஒரு செய்தியாக சொல்கிறேன், நான் இது ஒரு செய்தியாக சொல்கிறேன். இப்படிப்பட்டவர் தான் நம்ம ஜி.ஆர். சாமிநாதன். நல்ல அருமையான ஜட்ஜி. நான் அது அவர் தனிப்பட்ட முறையில் நான் எதுவும் நான் சொல்லலை. எந்த இன்டென்ஷனும் அவருடைய தீர்ப்புகளுக்கு நான் அஸ்கிரைப் பண்ண விரும்பலை. ஏன்னா அவர் நல்ல நீதிபதி, நல்ல நாலேஜபிள் பர்சன்ட்ல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த தீர்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு வந்து அவர் ஒரு நாள்ல எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல பக்கங்கள் எழுதியிருக்காரு. தொடர்ந்து 2 நாள் இதே வேலையை பார்த்துருக்காரு. இதை பல மாதங்களாக இவங்க எல்லாம் ஒரு யாரோ தயார் பண்ணி கொடுத்து இவங்க பண்ணியிருப்பாங்களோன்ற சந்தேகம் எனக்கு வருது. நான் நீதிபதி தீர்ப்புக்கு உள்ளவங்க கற்பிக்கல. ஆனா இந்த டிராஃப்ட் வந்து somebody would have written this draftன்றதுல எனக்கு வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. யாரோ அது யாரா இருக்கலாம், நாக்பூர்ல இருந்து இருக்கலாம், இல்ல மயிலாப்பூர்ல ஒருத்தர் இருக்கார் ஆடிட்டர், அந்த டீமா இருக்கலாம், யாரா இருக்கலாம்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் நீதிபதி தீர்ப்புகளுக்கு உள்ளவங்க கற்பிக்கல. நான் அந்த டிராஃப்டை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன், தீர்ப்பு பத்தி நான் பேசல. ஏன் நான் சொல்லனா, இதுல என்னைக்கும் படுகொலை செய்யப்பட்ட ராமகோபாலன்ற ஒரு நபரை பத்தி பேசுறாரு. இந்த நடக்காதது பேசல, நடந்தது பேசுறாரு. அயோத்தியா ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டுறாரு. அயோத்தியால வந்து அந்த ராம்லல்லா வந்து எப்படி உள்ள வந்து உட்காந்துச்சு, அந்த ராம்லல்லா குழந்தையா இருக்கனால அதுக்கு என்ன ரைட்ஸ் இல்லை, அதனால கோர்ட் ஏன் பேச வேண்டியதா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த திருப்பரங்குன்றத்தோட பிக்ஸ் பண்றாரு. இது வந்து இவரோட ஸ்டேச்சருக்கு இது வருமானது எனக்கு சந்தேகம். ஏன்னா அவர் நல்ல ஜட்ஜ், அதனால நான் சொல்றேன். அவருக்கு இப்படி தோணிருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவருடைய தீர்ப்புகளை வந்து நம்ம வந்து கேள்வியே கேட்கக்கூடாது, அப்பீல் ப்ராசஸ்க்கு வந்து டைமே கொடுக்கக்கூடாது. அவர் கொடுத்துட்டாருன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தீர்ப்பு கொடுத்தா 6:30க்கு கண்டெம்ட் எடுத்து எல்லாரும் உள்ள தள்ளிடணுன்ற மாதிரி ஒரு கருத்து வந்து பரப்பப்படுது. அது ரொம்ப தவறு. ஏன்னா நான் ரொம்பவும் மதிக்கிற நீதிமன்றத்தில் பணி செய்கிற வழக்கறிஞர்களால் மிகவும் போற்றி உயர்வாக பார்க்கப்படுகிற நீதியரசர் மகாதேவன் ஜெய் வந்து சுப்ரீம் கோர்ட்ல உட்காந்து 2 பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு, பர்திவாலா அண்ட் மகாதேவன் ஜெய் ஜஸ்டிஸ் வந்து 2 மெம்பர் பெஞ்சில் உட்காந்து கவர்னருடைய அந்த டைம்லைன், அவருடைய டெசிஷன் மேக்கிங் ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜட்மெண்ட் பல ஆண்டுகளாக கவர்னர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் நடக்கிற
பல விதமான சிக்கல்களை தீர்க்க விதத்துல அந்த ஜட்மெண்ட் இருந்துச்சு. யாருமே அதை விமர்சிக்க முடியாது. அந்த ஜட்மெண்ட்டே கூட பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு விட்டாங்க. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க. அது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இப்ப அந்த ரெஃபரன்ஸை பத்தி இப்ப அட்வொகேட் ஸ்கூல்ல ஜட்ஜஸ் ஸ்கூல்ல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கு. அதுதான். ஆமா, அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த ஜட்மெண்ட்டே நீங்க ரெஃபரன்ஸ் அனுப்புறீங்க. ஆனா இந்த ஜட்மெண்ட்டை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீதிமன்ற தீர்ப்பு ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க? கண்டெம்ட் எடுக்க. அது போக ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து ஓப்பனா கண்டெம்ட் பண்றாங்க. அதாவது பிளாட்டண்டா தமிழ்நாடு அரசு வந்து நீ யார் இதெல்லாம் கேட்கறதுங்கிற மாதிரி கோர்ட்ல எதிர்க்கிறாங்கன்னு தமிழ்நாடு அரசு மேல களங்கம் கற்பிக்கிற முயற்சியை வந்து நீதி அரசர் செஞ்சிருக்காரு அந்த தீர்ப்புல. தமிழ்நாடு அரசுக்கு உள்நோக்கம் இருக்குன்றாரு. எந்த உள்நோக்கம் ஏத்த விடாம இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு உள்நோக்கம் இருக்கு. அதுக்கு என்னுடைய தீர்ப்பு வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க வந்து வெளிப்படையா கண்டெம்ட் காட்டுறாங்கன்னு சொல்றாரு. அப்பீலுக்கு இவர் டைமே கொடுக்கல. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷனர் வந்து ஒருத்தர் வர ராம ரவிக்குமார் ஒரு அப்பாவி முகத்தை வச்சுட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் பாத்தீங்கன்னா எழுமலை என்ற ஊர்ல அந்த திருப்பரங்குன்றத்தில் 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். அவர் திருப்பரங்குன்றத்துக்காரர் கிடையாது. திருப்பரங்குன்றத்துக்காரரா இருந்தா கூட எனக்கு அங்க போய் விளக்கு ஏத்துன்னு வந்தா கூட நம்ம சொல்லலாம். திருப்பரங்குன்றத்துக்காரன் யாருக்குமே ராம ரவிக்குமார் யாருன்னு தெரியல. ஏன்னா திருப்பரங்குன்றத்துக்காரங்க வந்து தமிழ்நாட்டுல பொதுவான மக்கள் வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த சாமியை தூக்கிட்டு அலைகிறது, இந்த சாமியை வச்சு கலவரம் ஏற்படுத்துறது, மக்களுக்குள்ள பிளவு ஏற்படுத்துறது, எப்படியாவது சண்டை இழுத்து விட்டு ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிடலாமா, பிஜேபி தமிழ்நாட்டை வளர்ந்துட்டுன்னு ஒரு கதையை கட்டிடலாமா, ஊடகங்களை பயன்படுத்தி ஒரு ஆல் இந்தியா லெவல் ஒரு வெளிச்சத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் அடுத்து நம்ம தான் ஆட்சின்னு கதை கட்டி எஸ்ஐஆர் பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சிடாமான்ற சதி வேலைகளின் தொடர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த ஜட்மெண்ட், இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பிஜேபி தமிழ்நாட்டில் கட்ட முயற்சி செய்கிற ஒரு போலித்தரமான பொய்யான ஒரு பிம்பம். என்ன இலக்குன்னா எப்படியாவது உள்ள நுழைஞ்சிட்டோம்னா நமக்கு விருப்பமான சட்டங்களை ஏற்றலாம், தமிழ்நாட்டை மீண்டும் அடிவுபடுத்தலாம், மக்கள் படிக்க விடாம பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட 3% மக்களுக்கு வந்து தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து அவர்களை அப்படியே மேலே வச்சும் நம்மளை கீழே வச்சு தொடர்ந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதையே பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அதனால தமிழ்நாட்டை பார்த்தாலே உங்களுக்கு கோவம் வருது. இப்போ ஒன்றும் இல்லை, இவர் நீதியரசர் வந்து ஏற்கனவே ஒரு இந்துத்துவ அமைப்புகளோட தொடர்புல இருந்தார் என்ற ஒரு பேச்சு பரவலா இருக்கு. எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட தகவல் அது அவர் தான் சொல்லணும். ஆனா நான் இந்த ஜட்மெண்ட்ல நான் ஒரு இடத்துல பாக்குறேன், இவர் சொல்றாரு நான் வந்து அந்த கல் தூணை பத்தி, அந்த தீப தூணை பத்தி நான் கேள்விப்பட்ட தகவல் வச்சு நான் முடிவு பண்ணல. நான் நேரா போய் என்னுடைய ஜுடிஷியல் கான்சியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் நேரா போயிட்டு வந்தேன்றாரு. இது ஒரு செய்தி. இன்னொரு இடத்துல நான் பார்த்தேன், ஒரு போட்டோ நான் பார்த்தேன். அதுல வந்து ஒரு வீடியோ முதல்ல பார்த்தேன். அந்த வீடியோல ஒரு நபர் ஒருத்தர் சொல்றாரு, ஹெச் ராஜான்னு ஒரு நபர், ஹைகோர்ட்டாவது மயிராவது. நான் சொல்லல, ஹெச் ராஜா சொல்றாரு. அந்த ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு சொன்ன ஒரு நபரை தானே அருகில உட்கார வச்சுக்கிட்டு மேன்மிதங்கிய நீதியரசர் இடது பக்கமா உட்காந்துக்கிட்டு சொன்ன பிறகு உட்காந்துருக்காரு. நான் நீதியரசரை நேரடியாக கேட்கிறேன், நீங்க கண்டெம்ட் எடுங்க. உங்களுடைய ஜுடிஷியல் கான்சியன்ஸ் அப்போ எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஜுடிஷியல் கான்சியன்ஸ் என்ன சொல்லிச்சு மயிலாட்? நீங்க சொல்லணும்ல மக்களுக்கு. நீங்க ஏதோ ஒருத்தர் ஒரு பெட்டிஷனர் 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர்ல இருந்து வந்த ஒரு பெட்டிஷனருடைய அங்க போய் தீபம் கொளுத்தமில்லன்ற ஒரு வருத்தத்துக்காக அந்த பெட்டிஷனருக்காக கோர்ட்டே வரும்ன்ற மாதிரி அதுக்கான சட்டத்திட்டங்கள்லாம் எங்க இருந்தாலும் சுத்தி வந்து நீங்க விதவிதமான வியாக்கியானங்கள்லாம் கொடுத்து பல பக்கங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல. ஹெச் ராஜா பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போது உங்களுடைய ஜுடிஷியல் கான்சியன்ஸ் உங்களை என்ன சொல்லிச்சு என்பதை தமிழ்நாட்டுக்கு விளக்க வேண்டிய கடமை நீதியரசருக்கு இருக்கு. எப்படி வழக்கறிஞர்களுக்கு பொறுப்பு இருக்கோ, எப்படி நாங்க வந்து இப்பவும் நாங்க இந்த ரெட் பில்டிங், நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்க அந்த ரெட் பில்டிங்கை பார்த்தா எங்களுக்கு ஒரு கோயில் மாதிரி தோணும். அந்த கோயிலான ஒரு இடத்த உங்க பக்கத்துல நீங்க சிரிச்சு பேசுற ஒரு நபர் மயிருன்றாரு. உங்களுக்கு வலிக்கலையா மயிலாட்? உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? உங்களுக்கு வலிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த நீதிமன்றங்கள் நடத்தப்படுகிற அந்த அரசியல் சட்டத்தை தவிர நீங்க வேற ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதப்படுகிற கட்டுக்கதைகள், புனை சுருட்டு கதைகளை நீங்க நம்புறீங்க. இந்த சட்டத்தை விட அந்த சட்டம் பெருசுன்னு நீங்க நம்புறீங்க. அதனால நீங்க நீதியை மதிக்கல, இந்திய அரசியல் சட்டத்தை நீங்க மதிக்கலன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க மதிச்சிருந்தா ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு பேசுற நபரை நீங்க பக்கத்துல வச்சிருப்பீங்களா? வைக்கல. அப்ப அவர் மேல என்ன கண்டெம்ட் எடுத்தீங்க? ஹெச் ராஜா மேல என்ன கண்டெம்ட் எடுத்தீங்க? அவர் இஷ்டத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. அதே ஹெச் ராஜா கூட நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஹெச் ராஜா சொல்றாரு we will make அயோத்தி அவுட் ஆஃப் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் ஒரு அயோத்தியாவை உருவாக்குவோம் என்று பேசுகிறார் ஹெச் ராஜா. நீங்கள் எழுதியிருக்கின்ற தீர்ப்புகளும் வேறு வகையிலே அதைத்தான் பேசுகிறது. அதை தமிழ்நாடு அரசு எதிர்க்கும். தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசு, இந்த மண்ணின் மக்கள் திமுக ஓட்டு போடுறாங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டு போடுறாங்க. அந்த கட்சிகள் சேர்ந்து நடத்துகிற ஒரு அரசு
இப்படிப்பட்ட தீர்ப்புகளை எதிர்க்கத்தான் செய்யும். தமிழ்நாடு அதை ஆதரிக்கத்தான் செய்யும். கண்டெம்ட் ஆகத்தான் செய்யும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நான் நீதியரசின் தீர்ப்புகளுக்கு எந்த உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல. நான் படிச்சதை, நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் பேசுறேன். எந்த உள்நோக்கம் உங்களுக்கு கிடையாது. நீங்க நல்ல நீதிபதி தான், நீங்கள் ஞானமான நீதிபதி தான். ஆனா உங்களோட ஞானத்தை எல்லாம் நீங்க இப்படி பயன்படுத்துவீங்க நான் நினைக்கல. அப்படி பயன்படுத்திருக்கீங்க நீங்க. இது இந்த நாட்டுக்கு நல்லதா? இதை நாங்க கேள்வி கேட்க கூடாதா? இதை கேள்வி கேட்க கூட எனக்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் இது என்ன சுதந்திர நாடு? இதை கேள்வி கேட்பதற்கு, இதை விமர்சிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்றால் நீதிபதியின் தீர்ப்புக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்க கூட நான் கற்பிக்கலையா? உள்நோக்கமே நான் சொல்லலையா? நீங்க இதனால எழுதுனீங்க அதனால எழுதுனீங்கன்னு சொல்லல. நான் யாரோ எழுதுனது நீங்க அழித்து போட்டீங்க கூட நான் சொல்லுவேன், அது வேற. ஆனா உங்க தீர்ப்புக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்கல. நீங்க சுத்தி மக்களை வந்து இப்ப இந்த பெடிஷனை நீங்க தொடர்ந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே என்ன சொல்ல வராருன்னா மென்விதிங்க நீதிபதி என்ன சொல்ல வராருன்னா, சுத்தி வந்து என்னோட தீர்ப்பை நிறைவேற்றல, அப்ப கோர்ட்டு கிட்ட மரியாதை இருக்கு, இதை பார்த்து இன்னும் சில பேர் கிளம்புவாங்கன்றாரு. பல பேர் கிளம்பியிருக்காங்க. கண்டெம்ட் பெட்டிஷன்ஸ் வந்து ஹைகோர்ட்ல எவ்வளவு பெண்டிங் இருக்குன்றது லார்ட்ஷிப்புக்கு தெரியாதா? ஒரு 100 ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணா அதுல 70 ரிட் பெட்டிஷன்ஸ் கண்டெம்ட்க்கு வந்துருதுன்னு ரிட் செக்ஷன்ல கண்டெம்ட் பெட்டிஷன்ல போஸ்டிங் போடுறவங்க சொல்றாங்க. இப்போ ஆமா, நான் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன். அது முந்தா நாள் தான் எனக்கு வந்து லிஸ்டுக்கே வந்திருக்கு, 8 மாதங்களுக்கு முன்பு. ஆனா ஒரே நாள்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை இந்த நீதி அரசரை உங்களால குஜராத்துக்கோ அல்லது நீங்கள் ஆட்சி செய்கிற வேற உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இந்துத்துவாவின் டெஸ்டிங் கிரவுண்டாக நீங்க வேற மாநிலத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற தீர்ப்புகளை நீங்க கொடுத்துக்கோங்க. அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது. ஏன்னா நான் எதனால சொல்றேன்னா, இந்தியா தமிழ்நாட்டில இருந்து விலகி இருக்குன்னு இப்ப கூட அன்னைக்கு கூட ஒருத்தர் பேசினார், ஏதோ அமைச்சர் நினைக்கிற பேசுறாரு. இது இன்னைக்கு இல்ல, கேசி பந்த் ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது கூட இந்த பேச்சு இருக்கு. ஏன் இருக்குன்னா, நீங்க அங்கிருந்து வர்றவங்க தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் இங்க வந்து மதத்தை காட்டிடலாம், இங்க சாதியை காட்டி ஒரு பிளவை ஏற்படுத்தலாம் நீங்க நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு எதிராக பேக் ஃபயர் ஆகுது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் எதிர்த்து நிற்காங்க. நாங்கள் குஜராத்தில் இருக்கிற இந்தியனை விட நாங்கள் இந்தியாவை நேசிக்கிறோம். அதனால் இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய விமர்சனமே தவிர உங்களை எதிர்ப்பது எங்கள் நோக்கம் கிடையாது. நீங்க இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு இருக்க மாட்டீங்க. நீங்க எங்க இருப்பீங்க, உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கூட கொண்டு போயிடும். அங்க போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, அங்க போய் இந்துத்துவாக்கு சாதகமான சில வேலைகளை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு கொண்டு போவாங்க. இன்னொரு நபர் இதே மாதிரி கண்டெம்ட் பேசியிருக்காரு, மயிலாப்பூர்ல இருக்கிறவர், அவர் ஆடிட்டர் குருமூர்த்தி. அவரும் வந்து ஐயா நீதியரசருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரு கூட சில நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா துக்குலுக்கு நடத்துற ஆண்டு விழால இவரும் கலந்துகிட்டதாக எனக்கு ஒரு செய்தி பார்த்து ஞாபகம் இருக்கு. எனக்கு நான் சொல்ற தவறா கூட இருக்கலாம், அதனால நீங்க கண்டெம்ட் எடுக்காதீங்க. ஆனா நான் சொல்ற ஒரு செய்தி, துக்குலுக்கு ஆண்டு விழால அவர் பேசுறாரு, யாரோ சில நபர்கள் யாரையோ தேடி போய் யாரையோ கண்டுபிடிச்சு அப்படி போய் பல பேர் காலில் விழுந்து நீதிபதிகளா ஆயிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. நாங்க அப்படி நம்பல. நாங்க அப்படி நம்பினா ஒரு நாள் கூட எங்களால் கோர்ட்ல இருந்து தொழில் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க நீதிமன்றத்தை அப்படி நினைக்கல. நாங்க நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் உயர்வாக நினைக்கிறோம். ஆனா ஒரு நபர் இப்படி பேசுகிறார். அவர் உங்களோடு உங்கள் மேடையை அவர் பகிர்ந்து கொள்கிறார். உங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? தெரியணும். இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் இருந்தது, அதிமுக அரசாங்கம் இருந்தது. திமுகவிலே வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள், அதிமுகவிலே வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு நீதியரசர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். எந்த நீதிபதியின் தீர்ப்பிலாவது ஒரு சாயலையாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? எந்த நீதி, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, பல நீதிபதிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் தங்களால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு நீதி வழங்குவதிலே வேகம் காட்டுவது மட்டுமல்லாமல் ஒரு பக்க சார்பு இல்லாமல் வெளிப்படையான தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களை போன்றவர்கள் யாராலும் நியமிக்கப்பட்டு வருகிறவர்கள் வந்த உடனே அவங்க வேலை காட்டுறீங்க. பல இடங்கள்ல நீங்க காட்டிருக்கீங்க. இப்ப இந்த குறிப்பிட்ட நீதிபதி மேல இந்த குற்றச்சாட்டு வருவது இது முதல் முறை அல்ல, பல முறை வந்திருக்கு. இப்படி இந்த தீர்ப்பிலே நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு அல்டீரியர் மோட்டிவோட இதை செயல்படுத்த இந்த இடத்தை எப்படியாவது அது வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, டிஐஜிபி குரூப் சென்டர் சிஆர்பிஎஸ் பள்ளிப்புறம்ன்ற அந்த கமாண்டன்ட் அந்த டிஜிபி லெவல்ல டிஜி லெவல்ல இருப்பாங்க நினைக்கிறேன் சிஆர், அவங்க கண்ட்ரோல்ல நான் கொடுக்கலாம் அந்த இடத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல எழுதுறாரு. ஏங்க ஒரே ஒரு ரிட் பெட்டிஷன், ஒண்ணுக்கு போதாத ஒரு பெட்டிஷனர் வாராரு, பெட்டிஷன் போடுறாரு. நீங்க 4வது ரெஸ்பாண்டன்ட் அறநிலையத்துறைக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க. அறநிலையத்துறை இல்லைங்க நாங்க 100 வருஷமா நாங்க இந்த இடத்துல நிறைவேற்றிட்டு இருக்கோம், அங்க போனா சரி வராது, நாங்க ஏத்த மாட்டோம்னு சொல்றாங்க. கண்டெம்ட் எடுக்கிறீங்க. பெட்டிஷனரை கூடயே நீங்க ஒரு 67 சிஎஸ்எஃப் ஆட்களை அனுப்பி அங்க போய் தீபத்தை ஏத்த சொல்றீங்களே, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேகமா நீங்க நீதி வழங்கணும்? கொஞ்சம் கண்டெம்ட் பெட்டிஷன் ரொம்ப பெண்டிங்கா இருக்க மேலாட் அதெல்லாம் நீங்க நிறைவேற்றி தரலாமே. கண்டெம்ட் வந்து நீதிமன்றத்துக்கே அவமானம் இல்லையா? நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்புகளுக்கு மரியாதை இல்லைன்றதை காட்டுது. இப்ப கண்டெம்ட் பெட்டிஷன் எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்தா இவர் வந்து ஒரு மாசம் கிளியர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்.
அப்படிங்கிற விமர்சனங்கள் வழக்கறிஞர் மத்தியில் இருக்கு. இருக்கு இப்படிப்பட்ட பேச்சுகள் வர தொடங்கி. இது ஆரோக்கியமானதல்ல. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நீங்கள் நீதிமன்றத்துக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை நம்ம பேசிக்கலாம். ஆனா பொதுமக்கள் இதை பேசும்போது நீதித்துறையின் மேல பொதுவாக மக்களுக்கு இருக்கிற ஒரு அபிமானம், மரியாதை எல்லாம் குறைஞ்சு போகுது என்ற கவலை வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது. ஒரு சமூக அக்கறையோடு தான் இதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோமே தவிர இப்பொழுதும் நீதிமன்றத்தையோ நீதித்துறையோ விட்டு கொடுப்பது எங்களுக்கு என்னமே கிடையாது. சோறு போடுறதே தான் எங்களுக்கு, இது மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு அது கோவில், உங்களுக்கு அது வேற சட்டத்திட்டங்கள் இருக்கலாம், வேற புத்தகத்தை நீங்க பெருசா நினைக்கலாம். அதனால இந்திய அரசியல் சட்டம் உங்களுக்கு பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இந்திய நீதித்துறை தான் பெரிது, இந்தியாவின் அரசியல் சட்டம் தான் பெரிது. இந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதன் மூலமாக இந்த சங்க பரிவார கூட்டத்திடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்று வரை தமிழ்நாடு உங்களை எதிர்த்து தான் இருக்கிறது. தொடர்ந்து இந்த கும்பலை எதிர்த்து தான் இருக்கும். அதனால நீங்க எந்த முகமூடி போட்டு வந்தாலும் இங்க ஒன்றும் நடக்காது. அதனால தமிழ்நாடு அரசு செய்து இந்த விஷயத்துல கரெக்ட் தான். பேசலாம். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.